ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடித்த அரிசி உப்புமா, அதுக்கு தொட்டுக்க சர்க்கரை சுகர் தான். இன்றைக்கி எனக்கு உப்புமாவுக்கு சுகர் தான் பிடிக்கும், சட்னிலாம் பிடிக்காது. வீட்டில் எல்லாருக்குமே சுகர் தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அரிசி உப்புமா, சர்க்கரை சுகர். மதியத்துக்கு சுட சுட சாதம், குழம்பு மொச்சக்கொட்டையும் முருங்கைக்காயும் போட்டு புளிக்குழம்பு. இது நல்லா பூண்டு நிறைய தட்டி போட்டு வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டுக்க பார்த்திங்கன்னா பக்கோடா வத்தல் வறுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பட்டை வத்தல் வறுத்துருக்கிறேன். இது சக்கரவள்ளி கிழங்கு நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தயிர். இன்றைக்கி இவ்வளோ தான் சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு முதல் சனிக்கிழமை, கொஞ்சம் தடபடலாக செஞ்சு சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும்னு சிம்பிளாக செஞ்சுட்டேன். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு ஒரு ப்ளைன் தோசை, ஒரு ஆனியன் ஊத்தப்பம், ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கார சட்னி, நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ப்ளைன் தோசைக்கு மத்தியானம் வச்ச மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. ப்ளைன் தோசைக்கு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே புளிக்குழம்பு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் தோசைக்கு இந்த கார சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் பார்த்தாச்சு. நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மூணாக சொல்லுங்கள். தேங்க்யூ. குட் நைட்.